உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம். இந்த வீடியோன் மூலியமாய் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த நாளில் நான் பேச போகிற வார்த்தை என்னென்னா, உங்களுக்கென்று ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறத நீங்கள் சுதந்தரித்து கொள்வீங்க, நீங்கள் அதை பெற்றுக்கொள்வீங்க. புக் ஆஃப் மார்க் சாப்டர் 14 verse 15. 14லேருந்தே படிக்கலாம். And whosoever ye shall go in, say ye to the good man of the house, the master says, where is the guest chamber where shall eat the Passover with my disciples? And he will show you a large upper room, furnished and prepared, there make ready for us. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் பஸ்கா பண்டிகை கொண்டாடுகிற ஒரு நேரம் வந்துச்சு. அப்போ சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே எங்கே போய் பஸ்காவை நம்ம கொண்டாடலாம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் உடனே சொல்கிறாரு, பட்டணத்துக்குள்ளே போ, அங்கே ஒருத்தன் குடந்தூக்கின்னு வருவான், அந்த குடத்தூக்கின்னு போகிறவனை நீ ஃபாலோ பண்ணினாக்கா அங்கே ஒரு எஜமான் இருப்பான். அந்த இடத்துக்கான எஜமான இடத்துல போய் எங்கள் எஜமான் கேட்டார், எங்கள் மாஸ்டர் கேட்டார், எங்கே பஸ்கா பண்டிகை கொண்டாடுறதுக்கு இடம் கொடுங்கன்னு சொல்லி அந்த இடத்துல இப்போ போகும்போது அவர் போய் என்ன பண்ணுறாருனாக்கா மேல் வீட்டு அறையில் கொண்டு போய், பைபிள் சொல்ல லார்ஜ் அண்ட் ஃபர்னிஷ்டு இருக்குதுல, தமிழில் விசாலமான, நல்லா கவனிங்க, விசாலமான அலங்காரம் பண்ணப்பட்ட ஒரு இடத்த அங்கே கொடுக்குறாங்க. இடுக்கட்டமாக இல்லை, ஒரு இடைஞ்சலாக இருக்கிற இடம் இல்லை, ஏதோ ஒரு ரூம் இல்லை, நல்லா கவனிங்க, வெல் ப்ரிப்பேர்டு. ஆண்டவர் சொல்கிறார் அங்கே கிளியராக சொல்லுது, பாருங்க, ஃபர்னிஷ்ட் அண்ட் ப்ரிப்பேர்டு, தேர் மேக் ரெடி ஃபார் அஸ். அங்கே போய் ரெடி பண்ணுங்க. என்ன ரெடி பண்ணுங்க? வெட்டினா ஆட்டை எடுத்து போய் ஃப்ரை பண்ணுங்க, அவ்வளோதான். ஆனால் இங்கே என்னன்னா அலங்காரம் பண்ணப்பட்ட விசாலமான ஒரு இடத்த அந்த எஜமான் அவங்களுக்கு காட்டினா. நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொன்ன உடனே பட்டணத்துக்குள்ளே போப்பா, ஒருத்தன் கொடை தூக்கின்னு வருவான், ஒரு ஆண் கொடை தூக்கின்னு வருவான்னு சொல்கிறார். எல்லாருமே பெண்கள் தான் அந்த காலத்தில் குடம் தூக்கின்னு போவாங்க, ஆண்கள் குடம் தூக்கின்னு போக மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக சைன் கொடுக்குறார், ரொம்ப கஷ்டமாக கொடுக்கல. ஏன்னா எல்லாருமே ஆண்கள் நிறைய பேர் இருப்பாங்க, எல்லாருமே ஆண்கள் குடம் தூக்கின்னு போவாங்க அப்படின்னாக்கா அங்கே புதுசாக இருக்காது, ரொம்ப பழசு. ஏற்கனவே ஆண்கள் இருக்கிறாங்க, நான் எந்த ஆணை போய் தேடுவேன், நான் எங்கே போய் நம்மளுக்கு வேண்டிய ஆளை தேடுவேன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் காட் கொடுக்குற பிளான், காட் நடத்துகிற பிளானில் ஒரு கன்ஃபியூஷனும் வராது பாருங்க. ஆண்டவர் பட்டணத்துக்குள்ளே போன்றாரு. இவன் பட்டணத்துக்குள்ளே போன உடனே பேதுருவும் யோவானும் லூக்கில் சொல்லிட்டார். பேதுருவும் யோவானும் போய் நிற்கிறாங்க. நின்ன மாத்திரத்தில் உடனடியவே ஒருத்தன் கொடை தூக்கின்னு கரெக்டாக வரான். இவங்க பாருங்க, ஆண்டவர் சொன்னோன்னே, எப்படிப்பா நம்ம ஊரில் கூட ஒருத்தன் கூட குடம் தூக்க மாட்டானே, அங்கே இன்னைக்கு எவன் வருவான்னு ஒரு சந்தேகத்தில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இல்லாத தொட்டு தான் இவங்க தைரியமாக போயிட்டு ஒரு இடத்துல நிற்கிறானுங்க. அங்கே பட்டணத்துக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே ஒருத்தன் வரான். யார்? குடை தூக்கின்னு போகிறான். அது வேற யாரும் இல்லை, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவார். உங்களுக்கு விசாலமான அலங்காரம் பண்ணப்பட்ட ரெடியாக இருக்கிற ப்ரிப்பேர்டு, உங்களுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிற, உங்களுக்குன்னு சொந்தமானதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இதில் பரிசுத்த ஆவியானவரே உங்களை நடத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்லா கவனிச்சுங்க. விசாலமான ஒரு லார்ஜ் பிளேஸை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். இன்னைக்கு உங்கள் வீட்டில் இடுக்கட்டமாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சிறுசாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு விசாலமானதை கொடுக்க விரும்புகிறார். இல்லை உங்கள் சர்ச் ரொம்ப இடுக்கட்டமாக இருக்கலாம், பத்தலைங்க இந்த சர்ச்ன்றீங்களா, உங்களுக்கு ஆண்டவர் விசாலமான ஒரு இடத்த வச்சிருக்கிறாரு. ரைட் பீப்புளை, ரைட்டாக கரெக்டான ஒரு ஜனங்களை, கரெக்டான ஆட்களை ரைட் டைமில் ஆண்டவர் கொண்டு விழப்போகிறார். நீங்கள் தைரியமாக இந்த மாதத்துக்குள்ளே, இந்த வாரத்துக்குள்ளே, இந்த வருஷத்துக்குள்ளே என்ட்ரானீங்களே, உங்கள் நம்பிக்கையின்படியே உங்கள் தேவனுடைய வார்த்தையை நம்புறீங்கன்னு சொன்னால் தைரியமாக வாழ்க்கையை நடத்துங்க. ரைட் டைமில் ஒருத்தர் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அனுப்புவார். நிச்சயமாக என் வாழ்க்கை நான் எப்படி இதை கண்டுபிடிக்க போகிறேன்? ஆண்டவர் எனக்கு விசாலமாக, ஆண்டவர் எனக்கு அலங்காரம் பண்ணதை வச்சிருக்கிறார். யார் நடத்துவாங்க? கவலைப்படாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு ஆட்களை ஆண்டவர் அனுப்ப போகிறார். நீங்கள் அந்த விசாலமான அலங்காரம் பண்ணப்பட்ட ப்ரிப்பேர்ட் ஆகிருக்க, ரெடியாக இருக்கிற ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு போய் விட போகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அதுக்குரிய வசனங்களை தான் நம்ம பார்க்கிறோம். பாருங்க 16 வசனத்தில், and his disciples went forth and came into the city and found as he had said unto them, and they made ready the Passover. And found as he had said, அவங்க தேவன் சொன்னபடியே, ஆண்டவர் அவங்க என்ன சொன்னாரோ அதே மாதிரி அங்கே நடந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்களேன்.
நீங்கள் அதை பார்ப்பீங்க. அவங்க அவங்க சொல்கிறாங்க, அண்ட் ஃபவுண்ட் ஆஸ் ஹி ஹட் செட் அன்டு தெம். அவர் என்ன சொன்னாரோ அதை அவங்க லைஃப்பில் பார்த்தாங்க. இன்றைக்கி ஆண்டவர் என் மூலியமாக உங்களோட கூட பேசி கொண்டு இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன், ஆண்டவர் உங்ககிட்ட தான் பேசின்னு இருக்கிறாரு. உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, மேல் வீட்டாரை, கீழ் வீட்டாரையில் மேலே தான் ஒன்று வைக்கிறேன்றார். ஆமென் சொல்லுங்களேன். மேல் வீட்டாரையில் விசாலமான அலங்காரம் பண்ணப்பட்ட ஒரு இடத்தை ஆண்டவர் உனக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. நீ வெக்கப்பட்டு போக போகிறதில்ல, நீ அசிங்கப்பட்டு போக போகிறதில்ல. சொன்னாரே செய்வாரான்ற ஒரு யோசனையில் இருக்க போக தேவையில்லை. நீங்கள் தைரியமாக போங்க. உங்களுக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறது, அது உங்களுக்குன்னு அலங்காரம் பண்ணப்பட்டது, உங்களுக்குன்னு விசாலமான கட்டி வைத்திருக்கிற ஒரு வீடு ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தேவன்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னா, உன் கையின் பிரயாசத்தை உன்னை சாப்பிட வைப்பார். நீ கட்டின வீட்டில் நீ தான் இருப்ப, நீ நாட்டின செடியில் பழத்தை நீ தான் சாப்பிடுவ, நீ நட்டின பூச்செடியாக இருக்கட்டும் நீ தான் தலையில் வச்சுப்ப, நீ கவலையப்படாத. அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே ஆண்டவர் அதான் வாக்கு கொடுக்குறாரு. ஏசாயா 65 என்னோட கூட சேர்ந்து 2 விஷயம் என்னன்னாக்கா, ஒன்று, ஆண்டவர் உந்தை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒன்று ப்ராமிஸ் பண்ணுறார். இரண்டாவது, உனக்குன்னு சொன்னதை, உனக்குன்னு சொல்லி இருக்கிறதுல மற்றவங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு இருக்கலாம், இல்லை மற்றவங்க இருக்கலாம், ஆனால் உனக்குன்னு வாக்கு கொடுத்ததை நான் உனக்கு தான் செய்வேன், மற்றவங்களுக்கு போயிடுச்சு நினைக்க தேவையில்லை. அவங்க கிட்டேருந்து உன்னோடையதை பிடுங்கி, உங்ககிட்ட யார் உன்னுடைய சொத்தை எடுத்து வச்சுன்னு இருக்கிறாங்க, அவங்க கிட்டேருந்து பிடுங்கி உனக்கு கொடுப்பார், உனக்கு சொந்தமானதை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. இப்போ பாருங்க என்னோட கூட சேர்ந்து ஏசாயா 65:22. They shall not build and another inhabit, they shall not plant and another eat, for as the days of the tree are the days of my people, and my elect shall long enjoy the work of their hands. அவங்க கட்டுவாங்க, நீங்க கட்டுவீங்க, நீங்க கட்டின விட மற்றவங்க சுகந்தரித்து கொள்ள மாட்டாங்க. நீங்க நாட்டினதை மற்றவங்க சாப்பிட மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னோட பாருங்க, நீங்க நாட்டின மரம் உங்களுக்கு சொந்தமானதை ஆண்டவர் உங்களுக்கு தான் கொடுப்பார். அப்புறம் ப்ராமிஸ் என்ன ப்ராமிஸ் பண்றாருன்னா, ஏன்னா அவர் உன்னை சூஸ் பண்ணியிருக்கிறார், அவருக்கென்று உன்னை தெரிந்தெடுத்து கொண்டு இருக்கிறார். பைபிள் சொல்லுது பாருங்க, மை எலெக்ட் ஷல் லாங் என்ஜாய், நித்தியமா கொண்டாட்டமா சந்தோஷமா இருப்பான், அவன் கையின் பிரயாசத்தை அவனே தான் சாப்பிடுவான்னு சொல்றார். நீ சம்பாதிக்கிறத நீ சாப்பிடுவ. இந்த மாதம், இந்த வருஷம் உன் கையின், நீ சொல்லலாம் வட்டிக்கு போயிடுச்சுங்க, அவங்க சும்மா எந்த சாப்பிட்டுனுங்கிறாங்க, இவங்களுக்கு போயினுங்குது அவங்களுக்கு போயினுங்குது, கவலையப்படாத. உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. நீ கஷ்டப்பட்ட, நீ வேலைக்கு போன, யாரோ சாப்பிட்றதில்ல, நீ சாப்பிட்ற நாட்கள். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவ்வளோ நாட்கள். அப்போ என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? கடத்தை நான் முடிக்கிறேன். ஆண்டவர் கடத்தை கேன்சல் பண்ணுறார். நீ கட்ட வேண்டியது எல்லாத்தையும் ஆண்டவர் கட்ட வைக்க போகிறார். பாருங்க. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் உங்களை தரித்திரத்தில் வாழ ஆண்டவர் விரும்பல. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் பிளெஸிங். அவர் வீடுன்றார். நீ கட்டின வீடு, நீ கட்டினியா வீடை நீ தான் சுகந்தரித்து கொள்வ. அப்போ யாருன்னா எடுத்துருவாங்களா? யாருன்னா பட்டா போட்டுருவாங்களா? இல்லை இல்லை இல்லை. உனக்கு சொந்தமானதை உனக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு சொந்தமானதை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். வேற யாருக்கோ சொந்தமானதில்லை. நம்ம சொல்லுவோம், பிடுங்கி உனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். எதை வாக்கு கொடுத்துருக்கிறாரோ அதில் யார் இன்னானா பண்ணு இருக்கட்டும், அவர் உனக்கு கூறியதை உனக்கு நிச்சயமாக கொடுப்பார். ஹல்லேலூயா. அவர் என்றைக்குமே உன்னை கைவிடவே மாட்டார். ஏசாயா 65:22 பார்க்குறோம்ல, நீ கட்டின வீட்டில் நீ தான் இருப்ப, மற்றவங்களை நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன். நீ நாட்டின செடியில் நீ தான் அந்த பழத்தை சாப்பிடுவ. ஏன்னா நான் உன்னை சூஸ் பண்ணிக்கிறேன். ஐ ஹவ் எலெக்டட் யூ. நான் உன்னை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். எதுக்கு? நித்தியமா ரொம்ப நாட்களாக சந்தோஷமா உன் கையின் பிரயாசத்தை நீ தான் சாப்பிடுவ. உந்த இடத்த மற்றவங்களுக்கு கொடுத்துட மாட்டேன். அல்லேலூயா. ஆனால் இன்னொரு இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஜோஷுவா 24 பாருங்க, டிஃப்ரெண்டாக இருக்கும். ஆண்டவர் வேற யாரோ கட்டுனதை இவங்க இஸ்ரவேல் ஜனங்க கட்டாததை, இஸ்ரவேல் ஜனங்க நாட்டாததை, இஸ்ரவேல் ஜனங்க நல் பொருட்களை சேர்த்து வைக்காததை யாருக்கு கொடுக்குறாருன்னா, ப்ராமிஸ் பண்ண இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்குறார். என்னோட கூட சேர்ந்து புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 24:11-12-13 நம்ம படிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆமென்.
And you went over Jordan and came unto Jericho. And the man of Jericho fought against you, the Amorites and the Perizzites and the Canaanites and the Hittites and the Girgashites and the Hivites and the Jebusites, and I delivered them unto your hand. அப்படின்னு சொல்றார். 7 விதமான ஆட்களோட, தேசங்களோட, இவங்களோட ஜாதிங்களோட போராடினாங்க. நல்லா கவனிங்க. ஆண்டவர் என்னன்றாரு, 7 விதமான ஸ்ட்ராங் பீப்புள், அல்லேலூயா சொல்லுங்களேன், 7 விதமான பலசாலி உள்ள ஜனங்க இந்த கானானை வந்து கட்டுனது வந்து ஒரு ராட்சஸருங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப பெரிய பெரியவங்களா இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாரையும் யார் கையில் கொடுத்தாரா? உங்கள் கையில் கொடுத்து. இவங்க எல்லாம் உனக்கு விரோதமாக வந்தாங்கப்பா, உனக்கு சொந்தமானது. நான் சொல்கிறேன் அப்புறமா எப்படி அவங்களுக்கு சொந்தமானது. நிறைய பேர் சொல்லுவாங்க பிடிங் கொடுத்துட்டாருன்னு. பிடிங் கொடுத்தாரு உண்மை, ஆனால் அவங்களுக்கு வர வேண்டியது தான் கொடுத்தாரு தவிர வேற யாருக்கோ போக வேண்டியதில்லை. அல்லேலூயா, ஆமே. இப்போ ஒரு லேண்டை நீங்கள் வாங்கி வச்சுட்டு இருக்கிறீங்க, வெளிநாட்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயோ எவனோ ஒருத்தர் வீடு கட்டிட்டு பொருளெல்லாம் வாங்கி வச்சுருந்தோ ஏதோ பண்ணுகிறான், செடியெல்லாம் போட்டுக்கிறான், எல்லாம் பண்ணிட்டுக்கிறான். அதுக்கு நான் அது உங்கள் லேண்ட் இல்லாமல் ஆகிடுமா? உங்கள் லேண்டுக்காக நீங்கள் கேஸ் போடுவீங்க. அது நான் வாங்கியிருக்கிறேன், என்கிட்ட பேப்பர் இருக்குது, எல்லாத்தையும் ப்ரூஃப் வச்சு உங்களுக்கு சொந்தமானது தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வாங்க போகிறீங்க. இப்போது ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொன்ன லேண்டில் இவனுங்க எல்லாருமே வந்து ராட்சசனுங்க வந்து பூன்ட்டு வீடை கட்டுக்கிறானுங்க, தோட்டத்தில் பழத்தை நாட்டுக்கிறானுங்க, இங்கே ரொம்ப செழிப்பாக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையும் வளர்த்து வச்சுட்டுக்கிறானுங்க. வீட்டில் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டுக்கிறானுங்க. இப்போ ஆண்டவர் என்னன்றார், இவங்க எல்லாருமே பலசாலிகள் தான், ஆனால் இவர்களை எல்லாரும் யார் கையில் ஒப்பு கொடுத்தேன்? உன் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா, உன் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன். 12வது வருஷம். And I send the hornet before you, which draw them out from before you, even the 2 kings of the Amorites, but not with your sword nor with your bow. நல்லா கவனிங்க. உன்னுடைய ஆயுதங்கள்னாலையும் உன்னுடைய அம்புகள்னாலையும் நீ வந்து அவங்கள ஜெயிக்கல. அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் நினைக்கக்கூடாது என் பேச்சு திறமை, என் டேலண்ட்டு, எனக்கு இருந்த அறிவு, எனக்கு இருந்த ஞானம், இவங்களெல்லாம் வெளியே கொண்டு வந்து எனக்கு இருந்த பலம், எனக்கு இருந்தது எதுவுமே நீ பண்ணல. அவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு நீ அவனை வந்து அந்த பட்டணத்தை எடுத்துக்கல, உங்ககிட்ட இருக்கிற அம்பை வச்சு நீ வந்து அந்த பட்டணம் அவங்கள ஜெயிக்கலப்பா, நான் உனக்கு முன்பதாக கொல்விகளை அனுப்புனேன் அப்படின்றார். பாருங்க என்னத்த அனுப்புறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இதெல்லாம் பைபிளில் சொல்லுது. கொல்வினா நீங்கள் பி எடுத்துக்க கூடாது, தேன் கொடுக்குற பி இல்லை, அதுவே மோசம். இன்னும் கொல்வி வந்து கொட்டிச்சுன்னா அவ்வளோதான், எல்லாம் ராட்சசருங்க இல்லையா? இந்த ராட்சசருங்களை தொறுத்த பாரு, நீங்க சண்டை போடல பா, உன்னோட கையில நீ சண்டை போடல பாரு. அதான் ஆண்டவர் சொல்ல, பேட்டில் பிலாங்ஸ் டு காட், யுத்தம் கர்த்தருடையது. உனக்கு சொந்தமானதுக்கு நீ போய் போராடவோ சண்டை போடவோ தேவையில்லை, அவர் வந்து கொல்வி அனுப்புறேன்றாரு. ஹல்லேலூயா, ஆமென். உனக்கு சொந்தமானதை ஆண்டவர் உனக்கு கொடுக்க விரும்புகிறாரு. இன்னைக்கு உங்கள் சொந்தமான இடத்துல உங்கள் சொந்தமான பொருட்களை இல்லை உங்களுக்கு சொந்தமானது ஏதோ ஒருத்தர் மற்றவங்க வச்சுன்னு இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட வாங்க முடியல, அவங்க ரொம்ப பெரிய ஆளாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? கவலையப்படாதுங்க, கொல்வி ஆண்டவர் அனுப்புகிறார். நீ சண்டை போட தேவையில்லை, நீ போராட தேவையில்லை. ஏன்னா உந்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் 65 சொன்னல, ஏசாயா 65 உனக்கு உன்னுடைய கையின் பிரயாசத்தை நீ தான் சாப்பிடுவேன்றார். ஆனால் இங்கே இவனுங்க ஒன்றும் வீடு கட்டல, இவனுங்க ஒன்றும் ஏதோ பண்ணல, ஆண்டவர் இவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். 13வது வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி இதை படிச்சிடலாம், அதுக்கப்புறம் டியூட்டோனமி 6க்கு போயிடலாம். And I have given you a land for which you did not labor. நீ பிரயாசப்படாத ஒரு லேண்டை, நீ கஷ்டப்படலை, ஒரு லேண்டை உனக்கு கொடுக்குறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். நீ பிரயாசப்படலப்பா, நீ பிரயாசப்படல பாருங்க, நீங்க பிரயாசப்படாத அண்ட் சிட்டிஸ், பட்டணங்களை கொடுக்குறேன்னு சொல்றார். இடத்தையும் பட்டணங்களை என்ன தெரியுங்களா, ஒரு சிட்டியை நான் உனக்கு கொடுக்குறேன்றார். நல்ல ரோடு போட்ட, நான் சொல்லுவேன் எப்பவுமே, பாஸ்டர் ரோவன் ராக் சாமுவேல் இருக்கிறதுனால தான் கேஜிஎஃப் நல்லா ஆகுதுன்னு சொல்லிடுவேன். நான் போகிற இடம்லாம் நல்லா ஆகுது, ஏன்? அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறார். அவர் தான் சொன்னார், பட்டணங்களை கொடுக்குறேன்னு சொன்னார். ஆமாவா இல்லையா? இப்போ உங்களுக்குன்னு சொல்கிறேன், நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா நீங்கள் இருக்கிற இடமெல்லாம் உங்களுக்கு சொந்தமாகும். அல்லேலூயா சொல்லுங்களேன். பட்டணங்களை கொடுக்குறேன்னு சொன்ன தேவனுக்கு அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு வீட்டை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்காம போயிடுவாரா? அல்லேலூயா. நீங்கள் பிரயாசப்படாத, நீங்கள் கஷ்டமே படாத
ஒரு வீடு உங்களுக்கு சொந்தமாக போகுது. நீங்க சண்டை போடுறதில்ல, நீங்க போராட போறதில்ல, உங்களுக்குன்னு கொல்வி அனுப்புறார் ஆண்டவர். எவனையோ வச்சு ஓட்டுறாரு, நீ கவலையே படாத. நீ கட்டாத வீட்டை உனக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நான் சொல்ல பை சிட்டிஸ் which பாருங்க, and cities which you build not. பட்டணங்களை நீ கட்டல, ஆனா கட்டி இருக்கிற பட்டணம். அப்ப என்ன, நம்ம முன்னாடி பச்சை ப்ரிப்பேர்டா இருக்கிற, ரெடியா இருக்கு, நீயும் நானும் போய் சுதந்தரித்து கொள்ள வேண்டியதுதான் பிளானேங்க. இதோ டைம், இந்த ஞானத்தை தான் பெற்றுக்கணும்னு சொல்லி நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு இருக்கிறாரு. இனி செய்யறதுக்கு இங்க ஒன்றும் இல்லை. நீயும் நானும் செய்து வைத்து இருக்கிறத சுதந்தரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நீயும் நான் என்ன பண்ணுங்க, செய்து வைத்திருக்கிறத சுதந்தரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. and you dwell in them. நீ வாழ்வ அதில், நீ அதில் வாழ்ந்துனுங்கிற. இது வந்து ஜோஷுவா சொல்றார், நீ அதில் வாழ்ந்துனுங்கிற. எதில் உனக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிக்கல, நீ வாழ்வ, நிச்சயமா வாழ்வீங்க. ஆச்சரியமா இருக்கும். ஏசியா 25 சொல்ற 125 சொல்ற மாதிரி கனவு மாதிரி இருக்க போது, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு போய் விட போறார். அல்லேலூயா. for the vineyards and the olive yards which you planted not do you eat. பாருங்க, ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோப்புகளையும் நீ சாப்பிட்டுகிறப்பா. இப்போ ஜோஷுவா கடைசியா சொல்லுங்கிற விஷயம் இது. சாப்பிட்டுகிறப்பா நீ எதுல? நீ நாட்டாத திராட்சை தோப்போ, நீ நாட்டாத ஒலிவ தோப்பையும் அதை சுகந்து பாருங்க. வைன்ன்றது வந்து ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். கிரேப் ஜூஸ்ன்றது, கிரேப் ஜூஸாக இருக்கட்டும், வைனாக இருக்கட்டும், இட்ஸ் பிஸ்னஸ். இஸ்ரவேல் ஜனங்க அந்த பிஸ்னஸை பண்ணியிருப்பாங்க. ஒலிவ எண்ணெய் ரொம்ப விலை, 100 ml 100 ரூபாய். இப்போ எவ்வளோ தெரில, அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லுங்கிறேன். ஆனால் இப்போ எவ்வளோ தெரில, 100 ml எவ்வளோன்ட்டு. அப்போ பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க. அல்லேலூயா. அப்போ பிஸ்னஸ் பண்ணியிருந்து இஸ்ரவேல் தேசமே ஒரு செழித்த தேசமா இருந்திருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இது எல்லாமே நாட்டினது ஒருத்தன், சுகந்தரிக்கிறது இன்னொருத்தன். அதுதான் நீயும் நானும். யாரோ நட்டு வச்சது இல்லை, உன் இடத்துல நட்டு வச்சது. எப்படிங்க இது இவங்க இடம்? அவங்க தான் வீடு கட்டு இருக்கிறாங்களே, அவங்க தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்களேனா, நல்லா கவனிங்க, அது அவங்களுக்கு சொந்தமானது இல்லை. எப்படி பிரதர் சொல்றீங்க? வாங்க என்னோட கூட சேர்ந்து Deuteronomy chapter book of Deuteronomy chapter 6. என்னோட கூட சேர்ந்து book of Deuteronomy chapter 6 எடுத்துக்கங்க. வசனம் 10-11 படிக்கலாம். 10. And it shall be when the Lord your God shall have brought you into the land which he sware unto your fathers, to Abraham, to Isaac, and to Jacob, to give you great goodly cities which you build not. யாருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு? கானான் தேசத்தை கொடுக்கிறேன்னு சொன்னது ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு ஸ்வேர் பண்ணி, அப்படின்னா சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. உன் சங்கதிக்கு நான் அந்த மாதிரி ஒன்று நிலத்தை கொடுப்பேன்னு சொல்லி. அப்போ அந்த நிலம் யாருக்கு சொந்தமானது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொந்தமானது. இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருக்கும் பொழுது நம்ம சொன்னோம், போகும்போது எல்லாருக்கும் நகம் பிடிங்கின்னு வந்துட்டாங்க. 400 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க அடிமையாக அங்கே இருந்தாங்க. அவங்களுக்கு சரியான சம்பளம் இல்லை, சாப்பாடு இல்லை. வரும்போது அவங்கனால சம்பாதிச்ச நகைகளை தான் இவங்க என்ன பண்ணாங்க, எடுத்துன்னு வந்தாங்க. தவிர இவங்க மற்றவங்களது பிடிங்கின்னு வரல. அல்லேலூயா, ஆமென். இவங்க சம்பாதிச்சது தான் அது. இவங்க மூலியமாக இவங்களுக்கு சொந்தமானது தான் நகை, துணி எல்லாமே. ஒன்றும் இல்லாமல் வச்சுருந்தாங்க, எல்லாத்தையும் அடிச்சுன்னு வந்துட்டாங்க. ஒரே நாள் ஒரே ராத்திரியில் பணக்காரா மாட்டாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்போ நல்லா கவனிங்க, ஆண்டவர் அவங்களுடைய கஷ்டத்தை கவனிச்சு, மூச்சை கவனிச்சு பாருங்க, சின்னத்தை இழுத்து விடுற பத்தியா மூச்சு, அதையும் கவனிக்கிறார் உன்னை விடுவிக்க. ஆமென் சொல்லுங்களேன். நீ இன்னைக்கு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நிற்பீங்கன்னு சொன்னா, விடுதலை ஆனவங்களை பத்தி பேசல, விடுதலை ஆக்காத ஒரு வாழ்க்கை. இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், அதுல இருந்து நீங்க எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு கவலைப்பட்டு இருக்கிறீங்களா? ஒரு பெரிய பிரேக் த்ரூ நான் பேசி இருக்கும் போது நீங்க பெற்றுக்கிறீங்க. ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் இப்போ உங்களுக்கு தருகிறார். அதுல இருந்து ஒரு பெரிய விடுதலை, இந்த அடிமதனத்துல இருந்து, இந்த பாண்டேஜ்ல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்கிறார். அல்லேலூயா. அதுல இருந்து வந்துட்டு எதுக்கு ஆண்டவர் கொண்டு வந்தார்னா, கானானை கொடுத்த பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட், இளைப்பாறுதலுக்குரிய ஒரு தேசத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் விரும்பினார். அதுக்கு முன்னாடி கற்றுவனை உன் லேண்ட்ல ஒருத்தன் வந்து இப்போ
மைன்ஸ் லேண்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்துட்டு ஒரு 2 நாள், 1 மாதம் இருக்கிறேன், ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கிறேன்னு சொன்ன உடனே சரி பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு நீங்கள் கொடுத்துட்டு இருப்பீங்க. அவன் என்ன பண்ணுவான், அதுக்கு மேலே உனக்கு கொடுக்காம விட்டுட்டு கொய்யாக்காய் செடியும் மாங்காய் செடியும் ஃபுல்லாக பழஞ்செடி ரோஸ் செடி எல்லாம் வச்சுட்டுக்கிறார். ஏன்னாவோ இந்த லேண்ட் ஒரு சுகந்தரிக்கிற மாதிரி உந்தது, உனக்கு சொந்தமானது, நீ கட்டினது, உன் லேண்டு, நீ ஏதோ கட்டணும்னு விரும்பி அங்கே வச்சுருப்ப. அதில் இவங்க கட்டிட்டு எல்லாத்தையும் வளர்த்து வச்சுட்டுப்பான். கவலையே படாத, கொல்வி போகுது. ஆமென் சொல்லுங்களேன். நீ அதுக்காக உன்னோடைய அம்புனாலையும் உன்னோடைய ஆயுதத்தினால நீ கொல்லல, உன்னால இல்லப்பா, கொல்வி வருது, ஆண்டவர் அனுப்புற விதத்தில் அனுப்புறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே பார்த்தோம், ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ், அவங்க வாரிசு தான், அவங்க பிள்ளைகள் தான் இஸ்ரவேல் ஜனங்க. யோசேப்பு மூலியமா, யாக்கோப்பு மூலியமா எல்லாரும் எகிப்தில் இருந்தாங்க. அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன தேசத்தை தான் இவங்களுக்கு வந்து கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணதை தான் கொடுக்குறார். இதில் இவங்க வந்து பட்டா போட்டுக்கிறாங்க. யாரு? ராட்சஸருங்க, கோலியாத் மாதிரி இருக்கிற ராட்சஸருங்க வந்து பட்டா போட்டுக்கிறானுங்க இவனுங்களுக்கு சொந்தமானதில். இப்போ வீடு கட்டிருக்கிறானுங்க, நல்ல ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், வயரிங் எல்லாம் சூப்பராக, ஏசி கீசி எல்லாமே இருக்குது. தோட்டம் பார்த்தா அவனுக்கு தோப்புங்க இருக்குது, ஒலிவ மரம் தோப்புங்க இருக்குது, எல்லாமே இருக்குது, தண்ணி வருது, எல்லாமே இருக்குது. அதான் பைபிள் இப்போ படிக்கிறோம் பாருங்க, 11 வசனம். அண்ட் ஹவுஸ், நல்லா கவனிங்க, டு கிவ் யூ கிரேட் குட்லி சிட்டிஸ் விச் யூ பில் நாட். கிரேட், பெரிய அழகா இருக்கிற, நல்லா இருக்கிற பட்டணங்களை, நீ கட்டாத பட்டணங்களை உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். டு கிவ் யூ கிரேட், அவர் ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார். அந்த ப்ராமிஸ். அண்ட் ஹவுசஸ், ஹவுசஸ் பாருங்க, என்னது ஹவுஸ் இல்லை, வீடு இல்லை, வீடுகள். அல்லேலூயா. உனக்கு ஒரு வீடு இருக்கிறது ஆண்டவர் சுத்தம் இல்லை, வீடுகளை கொடுக்கிறாராம். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? ஆமீன் சொல்ற நேரத்தில் நிச்சயமா நடக்க போதுங்க. அண்ட் ஹவுசஸ் ஃபுல் ஆஃப் ஆல் குட் திங்ஸ்னா என்னங்க? வாஷிங் மிஷின். இந்த காலத்தில் சொல்கிறேன், அப்போ என்னன்னா இருந்துச்சோ அப்போல்லாம் மரத்தில் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு பானுங்க பழகுது. ஃபுல் ஃபர்னி, அழகாக இருக்கிற நல்ல பொருட்களை, நல்ல பொருட்கள் இருக்கிற ஒரு வீட்டையும் பட்டணத்தையும் உனக்கு ஆண்டவர் கொடுக்க போகிறார். தீர்க்க தரிசனமாக எடுத்துங்க. இனி நீங்கள் இருக்கிற பட்டணம், அந்த இடத்துல இருக்கிற அதிகாரிங்க எல்லாமே உங்களுக்கு சாகதமாக இருப்பாங்க. நீங்கள் இருக்கிறதுனால இந்த பட்டணம் செழிக்கும். அல்லேலூயா. நீங்கள் இருக்கிறதுனால, ஒரு வாடகை வீட்டில் இருந்தாலும், ஒரு ரெண்டில் இருந்தாலும், ஒரு லீஸில் இருந்தாலும், நீங்கள் இருக்கிறதுனால அந்த வீடு காக்கப்படும் சொல்லுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். விச் யூ ஃபில்ட் நாட். நல்லா பாருங்க, நல்ல பொருள்களை நீங்கள் சேர்த்து வைக்கலங்க, நீங்கள் நிரப்பல, அப்படிதான் சொல்ற. நீ எதுவுமே பண்ணல அப்போ. அல்லேலூயா. அண்ட் வெல்ஸ் டிக்ட் விச் யூ டக் நாட். அப்படின்னா நீ நோண்டாத கிணற, அப்போ தண்ணி பிரச்சனை கூட, நீ தண்ணி பிரச்சனை தவிச்சுன்னுக்கலாம். ஏன்னாடா இந்த ஏரியாவில் ஒரு தண்ணியும் ஒழுங்காக வரமாட்டேங்குது, குடிக்கிறதுக்கு டிராக்டருக்கு வெயிட் பண்ண வேண்டியதாகுது, கஷ்டப்படுறீங்களா? கவலையே படாதீங்க. இங்கே வந்து எவனோ நோண்டி வச்ச கிணங்களை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறார் பாருங்க. அவங்க நோண்டலையா? அவங்க நோண்டில் கஷ்டமே படலப்போ பாருங்க. வினியர்ட்ஸ்னா தோப்பு, திராட்சை தோப்பு. நான் சொன்ன மாதிரி திராட்சை தோப்பு, வினியர்ட்ஸ். ஒரு திராட்சை செடி இல்லை, தோப்பே கொடுக்குறார். அண்ட் ஆலிவ் ட்ரீஸ்ங்குது, மரங்கள். விச் யூ பிளான்டட் நாட். நீ ஒரு மரம் வளர்றதுக்கு அவ்வளோ நாள் ஆகும். ஏன் உன் வாழ்க்கையில் இவ்வளோ நாள் டிலே இருந்துச்சு தெரியுமா? எனக்கு சொந்தமானதுங்க அது, இவ்வளோ நாள் எனக்கு வரவே இல்லை. கவலையே படாத, உனக்கு நான் ஒரு ப்ரிப்பேர் பண்ணுங்கிறாரு. உன் எதிரியை வச்சுனே, அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்ருவை வச்சுனே அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணுகிறார். நீ போய் பண்ண வேண்டியதெல்லாம் போய் உனக்கு கூறியதை கால் வச்சு சுகந்தரித்து கொள்ளணும். நீ போய் நின்னா போதும், கொல்வி போகுது. நீ கவலைப்படாத. உனக்காக நீ அம்பெடுக்க தேவையில்ல, நீ ஆயுதங்களை எடுத்துன்னு போய் சண்டை போட தேவையில்லை. உனக்கு சொந்தமானதை நீ போராட தேவையில்லை. உனக்கு சொந்தமானதை ஆண்டவர் உனக்கே கொடுக்க விரும்புகிறார். நான் சொல்ல, பைபிள் சொல், which you planted not, which when you shall have eaten and be full. உன் வேலை என் வேலை, சாப்பிட்டு ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான். அப்போது த பிளேஸ் ஆஃப், நீ போய் இப்போ லேண்டு கொடுத்துட்டார் ஆண்டவர். ஆண்டவரே அப்படியாக எனக்கு வீடு கட்டும்படியா, நல்லதான் இல்லைன்னு சொல்ல, ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் இங்கே என்னன்னா, நீ கட்டாத வீட்டை கொடுக்குற விரும்புகிறார்.
இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒருத்தர் தான் சொல்லி இருக்கிறாரு, நீ கட்டாத வீட்டை கொடுக்குறேன், அதில் இருக்கிற நீ வாங்க வைக்காத பொருளை கொடுக்குறேன், நீ நாட்டாத திராட்சை தோப்புகளையும் இந்த ஒலிவ தோப்புகளையும் நான் உனக்கு கொடுக்குறேன், நீ நோண்டாத கிணறுகளை நான் உனக்கு கொடுக்குறேன்பா. இது தண்ணி பிரச்சனை இருக்காது, சோறு பிரச்சனை இருக்காது, வீட்டில் எதுவுமே வாங்க பிரச்சனை இருக்காது, காற்று நல்லா வரும், எல்லாத்துலேயும் உன்னை நான் மேன்மையாக வைக்கிறேன்றாரு. அப்போ த பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட்டுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போக விரும்புகிறார். இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தின்படி இளைப்பாறுதலுக்குள்ளே ஒரு வருஷமாக இருக்கிறதுனால இந்த வருஷம் நிச்சயமாக இளைப்பாறுதலுக்குள்ளே ஒரு இடத்துல கொண்டு போய் ஆண்டவர் விடுவார். அல்லேலூயா, ஆமென். நீ சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறது மாத்திரம் தான் ஆண்டவர் சித்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ சாப்பிட்டு திருப்தியாக தான் இருக்க போற. உனக்கு கூறியதை பட்டணங்களை கொடுக்குறேன்னு சொன்ன தேவனுக்கு வீடு கொடுக்காம இருக்க மாட்டார். இந்த ப்ராமிஸை பிடிச்சிக்கோங்க. தொடர்ந்து சுகந்தரித்து கொள்ள போகிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். வாரம் என்னோட கூட சேர்ந்து இந்த வார்த்தையை கேட்க ஆரம்பிங்க. சுகந்தரித்து கொள்ள வேண்டியதை நீங்கள் சுகந்தரித்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. டேக் திஸ் ப்ராமிஸ். நீங்கள் கட்டாத வீட்டை, நீங்கள் சேர்த்து வைக்காத நல் பொருட்களை, நீங்கள் நோண்டாத கிணறுகளை, நீங்கள் நாட்டி வளர்க்காத திராட்சை தோப்புகளையும் ஒலிவ மரங்களையும் இதெல்லாம் சாப்பிட்டு ஃபுல்லாக இருக்கணுமா பாரு. நீங்கள் எப்பவுமே ஃபில்டாக இருக்க போகிறீங்க, நிறைந்து இருக்க போகிறீங்க, மேலே இருக்க போகிறீங்க, விசாலமான இடத்துல இருக்க போகிறீங்க, அலங்காரம் பண்ணப்பட்ட ஒரு இடத்துல இருக்க போகிறீங்க. கடைசியாக ஒரு கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆக்ஸ் புக்கில் சீஷருங்க சர்ச்சுக்கு போகிறாங்க. சீஷருங்க போயின்னு இருக்கிற சமயத்தில் அதுக்கு முன்னாடி ஒரு அலங்கார வாசல் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே ஒரு பிச்சைக்காரன் குழந்தையிலேருந்தே கால் நடக்க முடியாதவனை தூக்கின்னு வந்து அங்கே விடுவாங்க. ஆனால் அவனுக்கு முன்னாடி தான் அங்கே இருக்கு அலங்காரம் பண்ணப்பட்ட ஒரு வாசல். அவன் என்றைக்குமே நினச்சதில்ல அதுக்குள்ளே போகணுன்னு, ஏன்னா இவனுக்கு கால் இல்லை. ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து பேதுருவும் யோவானும் வந்தாங்க. பேதுருவும் யோவானும் வந்த உடனே கொண்டார் நின்று ஏதோ பாக்கெட்டில் இப்படி கைகி விட்டுப்பானுங்க போல இருக்குது. இவர் உடனே எதிர்பார்க்குறாரு, தம்பி எதனா பணம் இருக்கா அப்படின்னு, கோல்டு கொடுப்பார் போல அப்படின்னு நினச்சிருந்துக்கிறான். ஆனால் நல்லா கவனிங்க, ஆனால் அவனை பார்த்து சொல்கிறாங்க, என்கிட்ட வெள்ளி பொண்ணு நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட வெள்ளி பொண்ணெல்லாம் இல்லை, அப்போ என்னத்துக்கடா பாக்கெட்டில் கை விட்டிங்கன்ட்டுப்பான் போல இருக்குது. அல்ல இல்லையா சொல்லுங்களேன். உடனே அவர் சொல்கிறாரு, என்கிட்ட வெள்ளி பொண்ணெல்லாம் இல்லை, ஆனால் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் சொல்கிறேன், எழுந்து நடன. உடனே ரொம்ப நாள் போக வேண்டிய முன்னாடி தான் இருந்துச்சு அந்த அலங்கார வாசல். அலங்காரம் பண்ணப்பட்ட அந்த இடத்துல அந்த வாசலுக்குள்ள அவன் போனதே இல்லை. அது வெளியவே உட்காந்துன்னு பிச்சை நார்மலாக இருந்தான். ஆனால் கால் வந்த உடனே அவன் போக வேண்டிய இடத்துல போய் நின்றுட்டு அந்த அலங்கார வாழ்க்கைக்குள்ளே போயிட்டான். நான் சொல்கிறேன், ரொம்ப நாட்களாக கஷ்டத்தினாலையும் வறுமையினாலையும் பண பிரச்சனைனாலையும் போக வேண்டிய அலங்கார வாசலுக்குள்ளே நீங்கள் போகாமல் அதே இடத்துல அதை விரும்பாமல் கூட இருந்திருக்கலாம். நீங்கள் விரும்பலை, கால் வரும் நீங்கள் விரும்பலை, ஆனால் உங்களை தேடி ஆசீர்வாதம் வருதுங்க. நீங்கள் அந்த அலங்கார வாசலுக்குள்ளே ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போய் விட போகிறார். நீங்கள் அந்த ரொம்ப நாட்களாக ஒரே இடத்துல இருந்தீங்களா, நெவர் மேட்டர் பா. இத்தனை வருஷம் ஊழியம், இத்தனை வருஷம் வேலை, இத்தனை வருஷம் இதே வேலை நான் செஞ்சுன்னு இருக்கிறேன், அங்கே எனக்கு ஒரு போஸ்ட் கூட கிடைக்கல. அந்த அலங்காரக்குள்ள வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போக போகிற ஒரு நேரம், பஸ்காவின் நேரம் வந்த உடனே பைபிள் சொல், அந்த அலங்கார விசாலமான அலங்காரம் பண்ணப்பட்ட ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்கிற பிளேஸில் கொண்டு போய் விட்டது போல, ப்ரிப்பேர்டாக இருக்கிற கானான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னது போல எல்லாமே ப்ரிப்பேர்டாக உங்களுக்குன்னு ரெடியாக இருக்கு. இன்னைக்கு நீங்களும் இந்த வார்த்தை நீங்கள் கேட்டதுனால சிலுவையில் இயேசு கிறிஸ்து என்னென்னலாம் சம்பாதித்தாரோ அவைகளெல்லாம் சுகந்தரித்து கொள்ள போகிறீங்க. அதனால தான் நான் ஜெபம் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஜெபம் பண்ணும்போது சொல்லுவேன், கிறிஸ்து இயேசு சிலுவையில் என்னென்னலாம் சம்பாதித்தாலோ அவைகள் எல்லாத்தையும் இவர்கள் பெற்றுக்கொள்ளணும்னு தான் நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. இன்னைக்கு நான் அப்படியே உங்களுக்கும் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவர் கிறிஸ்து இயேசு இப்போ எதுவுமே அவர் ப்ரிப்பேர் பண்ணல, அவர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறாரு. நீயும் நானும் சுகந்தரித்து கொள்ள வேண்டியது மாத்திரம் தான் பாக்கி. ஸோ அவர் நாமத்தை சொல்லி சுகந்தரித்து கொள்ளுங்க. அந்த அலங்கார வாசலுக்குள்ள நீங்கள் நிச்சயமாக போக போகிறீங்க. நீங்கள் கட்டாத வீட்டில், நீங்கள் வாங்க வைக்காத பொருட்களை, நீங்கள் சேர்த்து வைக்காத ஒன்றையும் நீங்கள் போய் சுகந்தரித்து கொள்ள. யாரோ பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தபடி உங்களுக்கு வாக்கு கொடுத்ததை உங்களுக்கு கொடுக்க போகிறார். அவர் வெட்கப்பட விடவே மாட்டார். கண்களை மூடி செபிக்கலாமா? அடுத்த வாரம் என்னோட கூட சேர்ந்து சுகந்தரித்து கொள்றதை பற்றி என்னோட கூட இந்த வீடியோவில் கலந்து கொள்ளுங்க.
நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் இப்படி கரங்கள் இருக்கட்டும். நீங்கள் சிலுவையில் சம்பாதித்த எல்லாவற்றையும் என் தேவன் இந்த பிள்ளைகள் சுதந்தரித்து கொள்ளட்டும். இவர்களுக்கு சொந்தமான லேண்டில் மற்றவங்க பட்டா போட்டு வீடை கட்டிட்டு எல்லாத்தையும் வைத்து இருந்தாலும் அவர்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதை நீங்கள் கொலுவிகளை நாங்கள் யுத்தம் செய்ய போகிறதில்ல, எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதை நீங்களே எங்களுக்கு கொடுப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா அப்படின்னு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீங்கள் எங்கள் வீட்டை கட்டுறீங்கப்பா, நீங்கள் எங்கள் குடும்பத்தை கட்டுறீங்கப்பா, எங்களுக்கு சொந்தமானது எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்ன எங்களுக்கு வாக்கு கொடுத்து நாங்கள் ஆபிரகாமின் வாரிசுகளாக இருக்கிறதுனால நாங்கள் ஆபிரகாம் என்ன சொன்னீரோ அந்த கானானின் வாழ்க்கை, அந்த பரலோகத்தின் வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழணுன்றது தான் சுத்தம். ஆண்டவரே, பரலோகத்தில் வாழறது சுத்தம் இல்லை, ஏன்னா இந்த உலகத்தில் பரலோகத்தை நீங்கள் கொண்டு வரணுன்றது தான் அப்படி சுத்தமாக இருக்கிறதுனால இயேசுவின் நாமத்தில் எல்லாத்தையும் நாங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். என் தேவன் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் அதை சுதந்தரித்துக் கொள்ளட்டும். ஒரு பெரிய விடுதலையான வாழ்க்கைக்குள்ள வாழட்டும். ஆண்டவரே, இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன்.